தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது, நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும். எதையும் எப்படியும் எடுத்துக்கொள்ளும் தகுதியை கொடுத்துள்ள இறைவன் இதை இப்படி எடுத்துக்கொண்டு வருந்துவதும் அப்படி எடுத்துக்கொண்டு கடந்து போவதும் நம்முடைய தேர்வுதான். 1000 பேர்களிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. விடைபெறுவது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் விடை கொடுத்தல் என்பது. அடுத்தவர் தும்மலில் சகனம் பார்க்கிற நாம் தான் தமக்கு வேண்டியவர்களின் தும்மலில் 100, 200 என ஆயுளை கூட்டிச் செல்கின்றோம். திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் ஊக்கமற்ற சோம்பேறியும் சுட்டிக்காட்ட பயன்படுவனவாகும். பொய் சொல்லத் தெரியாது என்பவர்கள் உண்மையை மறைத்து விடுகிறார்கள். விடிந்து விட்டதாய் நடக்கின்ற போது இருட்டி கிடக்கின்றது, இருட்டி விட்டதாய் ஓய்கின்ற போது ஒளி இன்னும் மீதம் இருக்கிறது. தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில். எதிர்பார்ப்பின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நிம்மதி தானாக வருவதில்லை. திருப்பம் இருந்தால்தான் வீதிக்கு அழகு, திருப்தி இருந்தால்தான் வாழ்க்கைக்கு அழகு. சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலைதான். சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரியக்கூடாது, சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கோம் என்று தெரியக்கூடாது. நாம் பல பயங்கரமான இரவுகளை கடந்து விட்டோம். இனி பகல் என்ன செய்ய போகிறது? வாழ்க்கை நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்காது, தன் விருப்பம் போல் கடந்து போய் கொண்டே இருக்கும். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமெனில் உன் எண்ணம் பிறர் நெஞ்சை தொட வேண்டும். எல்லாம் முடிந்துவிட்டது என ஆன பின்னும் கூட பூஜ்ஜியத்திலிருந்து துவங்கி சாதனையாளர்களாய் மாறிய பலர் உண்டு இந்த மண்ணில். யதார்த்தமாக வாழ்ந்து ஏனையவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யலாம். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நமக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி, வாழ்க்கை மாறும். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவு செய்யுங்கள், பகிருங்கள், உங்கள் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள்.